Today already three classes we have discussed. Today second unit. Second unit plus structural and organizations. அந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா very important questions. They study about the two organism. One வந்து பாத்தீங்கன்னா leech பத்தி படிக்கலாம் அந்த லெசன்ல. Second one is rabbit பத்தி எலாபரேட்டா படிக்கலாம். அதான் வந்து அட்டைப்பூச்சி பத்தியும் முயலை பத்தியும் படிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து லீச் வந்து பாத்தீங்கன்னா it is a invertebrate animals. Okay, the phylum Annelida. எந்த ஃபைலத்தை சேர்ந்ததுன்னா லீச் வந்து பாத்தீங்கன்னா phylum Annelida. Annelidaனா என்னன்னு கேட்டீங்கன்னா வலைத்தசை புழுக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வலைத்தசை புழுக்கள் வகையை சேர்ந்ததுதான். அந்த ஃபைலத்துல அந்த தொகுதியில ஒரு அனிமல்ஸ் படிக்கிறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லீச். ஓகேங்களா? இப்போ ரிப்பீட்டடா நமக்கு 4 மார்க் क्वेश्चंस அடிக்கடி கேக்குற क्वेश्चंस சம்டைம் 7 மார்க் क्वेश्चनல கேக்குறாங்க. இதுக்கு வந்து 4 மார்க் இல்லனா வேற ஏதோ ஒரு क्वेश्चन வந்து 2 மார்க் क्वेश्चन சேர்த்து கேக்குறாங்க. 2 மார்க் or 3 மார்க் क्वेश्चन சேர்த்து கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चंस வந்து ரிப்பீட்டட் क्वेश्चंस. என்ன क्वेश्चंस னு பாத்தீங்கன்னா parasitic adaptation of leech. அதான் வந்து அட்டைப்பூச்சி வந்து எவ்வாறு ஒட்டி வாழுது. ஹோஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதர் அனிமல்ஸ்ல வந்து எப்படி ஒட்டி வாழுது, அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றிக் கொள்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லீச்சினுடைய அட்டைப்பூச்சினுடைய உடல் தக அமைப்பு. ஓகேங்களா? அதுதான் parasitic adaptationனா தக அமைப்பு. புரியுங்களா? the parasitic adaptation of leech. First point, blood is sucked by the pharynx. அதான் வந்து அட்டைப்பூச்சி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா நம்மளுடைய blood. இப்போ அட்டைப்பூச்சி பொதுவா எங்க வாழுன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஈரமான மாய்ஸ்சரஸ் பிளேஸ், அதான் வந்து ஈரமான நிலப்பகுதிகளில் வாழும். அதான் வந்து இப்போ நம்மளுடைய வீட்டு தோட்டம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாழை மரம் இருக்குன்னா, இப்போ வாழை மரம் வாழை தோட்டத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளேஸ்ல அந்த ஈரமான நிலப்பகுதிகளில் வாழக்கூடியதுதான் வந்து அட்டைப்பூச்சி லீச். ஓகேங்களா? அதை வந்து என்ன சார் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், blood is sucked by the pharynx. அதான் வந்து தொண்டைக்குழி பிளட்டை சக் பண்ணி இழுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தொண்டைக்குழி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பை பெற்றிருக்கு. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட், anterior and posterior end of the body or provides anterior and posterior ends of the body or provide with a suckers by which the animals attach itself of the body of the host. அதான் வந்து அட்டைப்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹோஸ்ட் வந்து அட்டாச் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உறிஞ்சிகள் முன்பகுதியிலும் பெண் பகுதியிலும் இது மாதிரி உறிஞ்சிகள் இருக்கு. இதுதான் அட்டைப்பூச்சினா அட்டைப்பூச்சியினுடைய வயிற்றுப்புற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சக்கர்ஸ். திஸ் இஸ் கால்ட் ஆன்டீரியர் சக்கர். இதுதான் முன்பகுதி உறிஞ்சிகள். ஆன்டீரியர்னா முன்பகுதி, இது வந்து ஆன்டீரியர் சக்கர் முன்பகுதி உறிஞ்சிகள். இது வந்து போஸ்டீரியர் சக்கர் பின்பகுதி உறிஞ்சிகள். ஸோ இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர் இதுதான் வந்து நம்ம பாடியில போய் அட்டாச்மெண்ட் ஆகும். இப்போ லெக்ல போயிட்டு அட்டாச்மெண்ட் ஆகுதுன்னா இந்த சக்கர் தான் போயிட்டு ஆன்டீரியர் போஸ்டீரியர் சக்கர் போயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பாடியில வந்து அட்டாச்மெண்ட் ஆகும். சரிங்களா? அதான் வந்து ஹோஸ்ட் எந்த அனிமல்ஸ்ல அட்டாச்மெண்ட் ஆகுதோ அதனுடைய இதில் போய் டைட்டா வந்து
அதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு கொடுத்துருங்க. அதுதான் சொல்றாங்க anterior and posterior ends of the body. அதாவது anterior பகுதியிலும் முன்பகுதியிலும் அட்டைப்பூச்சியினுடைய முன்பகுதி மற்றும் பின்பகுதியிலும் அதாவது provided with the circles, provided with the circle உறிஞ்சிகள் இருக்கு, which by which the animals attach itself of the body of the host. ஹோஸ்ட்னுடைய இது மூலமா என்ன செய்யுது, ஹோஸ்ட்ல வந்து அட்டாச்மெண்ட் ஆகுது. எந்த இப்போ மனிதனுடைய பாடியில் அட்டாச்மெண்ட் ஆகுதுன்னா அதனுடைய பாடியில் அட்டாச்மெண்ட் ஆகுது, அதான் ஹோஸ்ட்னு சொல்லுது. ஓகேங்களா? அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the three jaws inside the mouth, the causes of the painkillers. அதான் வந்து 3 jaws இருக்கு. புரியுங்களா? அட்டைப்பூச்சியினுடைய மவுத்ல வந்து பாத்தீங்கன்னா 3 jaws இருக்கு. அதான் வந்து 3 lips இருக்கு. அது என்ன ஷேப்ல சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா Y ஷேப்ல. இப்போ அது வந்து அட்டைப்பூச்சி வந்து நம்மளுடைய பாடியில அட்டாச்மெண்ட் வச்சு கடிச்சதுன்னா பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அதனுடைய தழும்பு வந்து Y ஷேப்ல. அதான் சொல்லுவாங்க இந்த Y shape the causes the painless. அது வந்து நம்ம பாடியில அட்டாச்மெண்ட் ஆகவே தெரியாது, பெயின்லெஸ்ஸா இருக்கும், வலியே தெரியாது. Y shaped wound எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா wound அந்த புண்ணு வந்து அந்த புண்ணு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா Y shapeல இருக்கும். இந்த skin of the hostல வந்து Y shapeல தெரியும். அட்டைப்பூச்சி கடிச்சுன்னா அந்த இடத்த வந்து Y shapeல தெரியும். ஏன் Y shapeல தெரியும்னா because presence of 3 lips. இந்த 3 lips வந்து 3 lips or 3 jaws வந்து எப்படி சார் அரேஞ்ச்மென்ட் ஆயிருக்குன்னா Y ஷேப்ல அரேஞ்ச்மென்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து அப்பர் ஜா லோயர் ஜா இருக்கு, ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சி வந்து 3 lips இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால தான் வந்து Y ஷேப்ல ஊண்டு தெரியும். ஓகேங்களா? இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? fourth point என்ன சார் கேட்டீங்கன்னா the salivary gland produce the uridine. So salivary gland வந்து one of the chemical substance வந்து secrete ஆகும். அந்த chemical substance தான் எதுன்னு கேட்டீங்கன்னா uridine. புரியுங்களா? which does not allow the இந்த uridine என்ன சார் செய்யுது, which does not allow the blood to coagulate. இது என்ன சார் செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ரத்தம் உறைதலை தடை செய்கிறது. புரியுங்களா? ரத்தம் உறைதலை வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா தடை செய்கிறது. புரியுங்களா? ரத்தம் உறைதலை வந்து அதான் வந்து salivary gland வந்து it is secretion of one of the chemicals. The chemical name is uridine. புரியுங்களா? அதான் வந்து அட்டைப்பூச்சியினுடைய எச்சில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதிப்பொருள் சுரக்குது. அது அந்த வேதிப்பொருட்கள் வந்து பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யூரிடின் சொல்றோம். இதனுடைய வேலை என்ன சார், இந்த வேதிப்பொருளுடைய வேலை என்ன சார்னு கேட்டீங்கன்னா ரத்தம் உறைதலை தடை செய்யுது. சார் ரத்தம் உறைதலை தடை செய்யணும்னே நம்ம பாடியில இருந்து கண்டினியூவா என்ன செய்யணும், அட்டைப்பூச்சி பிளட் உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதான் சொல்றாங்க thus a continuous supply of the body to thus a continuous supply of the blood is maintained. அப்படின்னா கண்டினியூவா blood வந்து பாடிக்குள்ள வந்துட்டே, பாடியில இருந்து ஹோஸ்ட் பாடியில இருந்து அட்டைப்பூச்சி உறிஞ்சிக்கிட்டே, அதான் சொல்ல வராங்க. fourth பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எச்சில் அட்டைப்பூச்சியினுடைய எச்சில்ல யூரிடின்ற ஒரு கெமிக்கல் வேதிப்பொருள் சுரக்குது. அந்த வேதிப்பொருள் வந்து என்ன சார் செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ஓஸ்டினுடைய பிளட் வந்து கோஆகுலேட் ஆகாம தடை செய்யுது. புரியுங்களா? ரத்தம் உறைதலை தடை செய்யுது. ரத்தம் உறைதலை தடை செய்யறதுனால சோ கண்டினியூஸா என்ன ஆகுது, பிளட் ரத்தத்தை வந்து அட்டைப்பூச்சி உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க fourth பாயிண்ட். ஓகேங்களா? fifth பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரப்பொடியானா பக்கக்கால்கள்.
புரியுங்களா? அட்டைப்பூச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அட்டைப்பூச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்டடா தான் இருக்கும். புரியுங்களா? இது மாதிரி செக்மெண்டடா தான் இருக்கும். ஸோ வென்ட்ரல் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் டார்சல் ரீஜன் வந்து செக்மெண்டடா தெரியும் மைனுக்கு. வென்ட்ரல் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா தெரியும். பட் கால்கள் எதுவுமே இருக்கு. பேரபோடியானா பக்க கால்கள் எதுவுமே இதுக்கு கிடையாது. இட் இஸ் ஆப்சென்ட். ஓகேங்களா? அது வந்து சீட்டே எதுல சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மண்புழுல தான் இருக்கும். இந்த சீட்டேன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மயிர் இழை கால்கள். இந்த மயிர் இழை கால்களும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சில எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதுதான் சொல்லுவாங்க. The parapodia and the setae are completely absent. புரியுங்களா? கம்ப்ளீட்டா என்ன இருக்கு? absent ஆயிருக்கு, இல்லைன்னா. புரியுங்களா? அடுத்து வந்து blood is அடுத்த பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா the blood is stored in the crop. புரியுங்களா? இப்போ நம்ம பாடியில இருந்து ஒரே அட்டைப்பூச்சி உறிஞ்ச பிளேட வந்து அதனுடைய குடல்ல வந்து பாத்தீங்கன்னா குடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிச்சு. புரியுங்களா? ஸ்டோர் பண்ணி எப்போ தேவையோ அப்போ வந்து அது வந்து ஃபுட்டா எடுக்கும். ஓகேங்களா? திஸ் ஆர் த parasitic adaptation of the leech. இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுனாவே போதும். இந்த 6 பாயிண்ட் எழுதுனாவே போதும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா just recall blood is sucked by the pharynx. புரியுங்களா? அது ரத்தத்தை உரியதுக்கு ஏற்ற மாதிரி தொண்டைக்குழி வந்து அமைச்சிருக்கும் அட்டைப்பூச்சி. ரெண்டாவது வந்து ஆன்டீரியர் ரீஜன் முன்னும் பகுதிகளிலும் பின்னும் பகுதிகளிலும் அட்டைப்பூச்சியினுடைய முன்பகுதி பின்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முன்முனை பின்முனையில வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சிகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த உறிஞ்சிகள் மூலமா பாடியில் அட்டாச்மெண்ட் ஆகி என்ன செய்யும்? பிளட் வந்து உறிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் ஜாஸ் இருக்கு. ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் ஜாஸ் இருக்கு. மவுத் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சியினுடைய மவுத் ரீஜன்ல வந்து 3 டைப் ஆஃப் 3 ஜாஸ் இருக்கு. இந்த 3 ஜாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரத்தத்தை வந்து உரியும் போது என்ன தழும்பு சார் ஓஸ்ட்ல ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஒயிட் ஷேப்டு wound ஏற்படுது, தழும்பு ஏற்படுது. பாத்தீங்கன்னா ஓஸ்டோடைய பாடியில இருக்குது. அடுத்து 4th பாயிண்ட் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா the salivary gland produce the uridine. அதாவது அட்டைப்பூச்சியினுடைய எச்சில்ல யூரிடின்ற ஒரு வேதிப்பொருள் சுரக்குது. அந்த வேதிப்பொருள் என்ன சார் செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் ரத்தம் குறைதலை தடை செய்கிறது. ஓகேங்களா? இதனால வந்து ஓஸ்ட்ல இருந்து கண்டினியூவா பிளட் வந்து அட்டைப்பூச்சி வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து 5th பாயிண்ட் என்ன சார் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா parapodia and setae are completely absent. அதாவது அட்டைப்பூச்சில வந்து பக்க கால்களும் மயிர் இடை கால்களும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் 6th பாயிண்ட் என்ன சார் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா blood is இப்போ உறிஞ்சின ரத்தத்தை மொத்தமா எங்க சார் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா கிராப்னா குடல்ல வந்து என்ன செஞ்சிருக்கு? ஸ்டோர் பண்ணிச்சு. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க் क्वेश्चंस அடிக்கடி கேக்குறாங்க. சோ ஈஸியா எழுதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டயாஸ்கிமானா என்ன சார்? இது வந்து டயாஸ்கிமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ராபிட்ல டென்டல் ஸ்ட்ரக்சர்ல அதாவது பல் அமைப்புல வந்து இப்போ முயலுடைய பல் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. ஸோ அந்த வித்தியாசமான அதாவது வெட்டும் பற்களுக்கும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா கோரைப்பல் இருக்கா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லணும்? டயாஸ்டிமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா டயாஸ்டிமா. அதான் வந்து the gap between the incisor என்னது
வெட்டும் பற்கள் அண்ட் ப்ரீமோலர். ப்ரீமோலர்னா என்னது? முன்கடவாய் பற்கள். முன்கடவாய் பற்கள் is called diastema. இது முன்கடவாய், அதாவது வெட்டும் பற்களுக்கும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையில இருக்கிற கேப் தான் வந்து என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா டயாஸ்டமா. அப்படின்னா மீனிங் என்னன்னா கோரை பற்கள் கிடையாதுன்னு அர்த்தம். ராபிட்ல வந்து என்ன சார் இல்லைன்னு கேட்டீங்கன்னா கோரை பற்கள் இல்லை. ஸோ அதனால தான் கீழே டென்டல் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ராபிட்டோட டென்டல் ஃபார்முலா இப்போ புக்கில் கூட பார்க்கணும் ஸ்ட்ரக்சர். பேஜ் நம்பர் 194ல பேஜ் நம்பர் 194ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். புரியுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சிசர் இருக்கு. இன்சிசர் கேப், பெரிய கேப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமோலர். ப்ரீமோலர் வந்து பாத்தீங்கன்னா 3 டென்டல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்சிசர் 3 இருக்கு. இது வந்து மேலே இருக்கிறது வந்து அப்பர் ஜா, அதே மாதிரி லோயர் ஜா. ஸோ இங்கே வந்து இந்த கேப் தான் வந்து என்னன்னு சொல்றோம்னு கேட்டிங்கன்னா டயாஸ்டிமான்னு சொல்றோம். ஓகேங்களா? லோயர் ஜா என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இன்சிசர் தான் இருக்கும். ஸோ 2 ப்ரீமோலார்ஸ் இருக்கும், 3 மோலார்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் டென்டல் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ராபிட்டோடைய டென்டல் ஃபார்முலா. சம்டைம் இதையும் கேட்கலாம். டென்டல் ஃபார்முலா இன் ராபிட். டென்டல் ஃபார்முலா இன் ராபிட் வந்து பாத்தீங்கன்னா 2033 divided by 1023. இது வந்து அப்பர் ஜா. மேல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஜா, மேல் காடை, மேல் காடையினுடைய பல்வரிசை. இல்லைங்களா? அப்பர் ஜா. இது வந்து கீழ்காடையினுடைய லோயர் ஜா. லோயர் ஜானா கீழ்காடையினுடைய பல்வரிசை. ஓகேங்களா? இந்த பல்வரிசையை தான் வந்து ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றோம். இப்போ மேல 2 இருக்கு, கீழே 1 இருக்கு. இதை வந்து எந்த பல்லு சார் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ ஃபார் இன்சிசர். சரிங்களா? ஐனா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்சிசர், வெட்டும் பற்கள். ஃப்ரண்ட்ல இருக்கும் பாருங்க, அதுதான் வெட்டும் பற்கள். அதுக்கப்புறம் சி ஃபார் கேனிஸ். கேனிஸ் வந்து ஆப்சென்ட். ராபிட்ல வந்து 0னா லோயர் ஜால அப்பர் ஜால 0, லோயர் ஜால 0. அது 0 மீன்ஸ் ஆப்சென்ட், இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? பிஎம். அடுத்து பிஎம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீமோலார். ப்ரீமோலார் அப்பர் ஜால வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு, லோயர் ஜால வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம் மோலார். சரிங்களா? மோலார் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஜால 3 இருக்கு, லோயர் ஜால 3 இருக்கு. ஓகேங்களா? இதுதான் டென்டல் ஃபார்முலா இன் ராபிட். சம்டைம் 2 மார்க் क्वेश्चंस கேட்கலாம். இது ரெண்டும் ரிப்பீட்டடா கேட்கறதுனால கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த லெசன்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய क्वेश्चंस. மெயினா வந்து பாராசைட்டிக் அடாப்டேஷன் இன் லீச். அதுக்கப்புறம் ராபிட்ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चंस, ரீப்ரொடக்ஷன், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அது பிக்சர் பாத்துங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூஷன் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் பார்த்தீங்க. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன் இப்போ. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அடிக்கடி கேட்குற 4 மார்க் கொஸ்டின்ஸ். இல்லைங்களா? 4 மார்க் கொஸ்டின்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின். ஆர்டரி அண்ட் வெயின், தமனிக்கும் சிரைக்கும் உள்ள வேறுபாடு. இது வந்து லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. சோ இதுதான் வந்து ரிப்பீட்டடா கேக்குறாங்க சம் டைம். ஓகேங்களா? 4 மார்க் क्वेश्चनல கேக்குறாங்க புக் இன்னர் क्वेश्चंस. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தமனி ஆர்டரிக்கு வந்து
sorry, தமனி, artery and vein. இப்போ வந்து பாத்தீங்கன்னா distributing in vessels. arteries வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. புரியுங்களா? vesselsல இருந்து blood ஹார்ட்ல இருந்து பாடி ஃபுல்லா என்ன செய்யுது? blood வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. புரியுங்களா? artery வந்து என்ன சார் செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நம்ம ஹார்ட்ல இருந்து deoxygenated blood, புரியுங்களா? oxygenated blood வந்து oxygenated blood heart to all the parts of the body, so all the parts of the body. So அதான் distributing the vessels னா என்ன சார் செய்யுது? ஆர்டரி வந்து blood oxygenated blood ஹார்ட்ல இருந்து எல்லா பார்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா? எல்லா பார்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. So vein என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, collecting the vessels ஆக்ஷன். collecting vessels னா என்ன சார்? இதுக்கு ஆப்போசிட்ஸ். அதாவது deoxygenated blood, புரியுங்களா? deoxygenated blood எல்லா உறுப்புகள்ல இருந்தும் ஹார்ட் வழியா ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து ஹார்ட்ல இருந்து எங்க கொண்டு போகுது? லங்ஸ்க்கு கொண்டு போகுது. அதுதான் the collecting vessels. vein வந்து பாத்தீங்கன்னா it is a collecting vessels னு சொல்லுவோம். arteries வந்து பாத்தீங்கன்னா distributing vessels னு சொல்லுவோம். ஓகேங்களா? collecting vessels னா என்ன சார்? அகைன் தெளிவா புரிஞ்சுங்க. deoxygenated blood எல்லா உறுப்புகள்ல இருந்தும் இதயத்துக்கு கொண்டு வந்து இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு கொண்டு போகும். புரியுங்களா? நுரையீரலில் இருந்து என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். அதுதான் இந்த collecting vessels னு சொல்றோம். vein. அடுத்து arteries வந்து என்ன கலர்ல சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிங்க் கலர்ல. இது வந்து என்ன? vein வந்து என்ன கலர்ல சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட் கலர்ல. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா artery எங்க சார் இருக்கும்? டீப் லொகேஷன். அதான் வந்து உறுப்புகள் ஆர்கன்ஸ்னுடைய உள் பகுதிகளில தான் இருக்கு. புரியுங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்த மட்டும் தான் வெளியே தெரியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மணிக்கட்டு. இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து நாடி பிடிச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்த தான் வந்து ஆர்டரிஸ் வந்து துடிக்கும். ஓகேங்களா? சோ இந்த இடத்த பிடிச்சு பார்ப்போம். இந்த இடத்த கொஞ்சம் மேலோட்டமா தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்த எதுக்காக திலகம் இருக்காங்க, இப்போ பொட்டு விடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்த வந்து ஆர்டிஸ்ட் தெரியும். நியூமராலஜிக்கலா அதாவது சயின்டிபிக்கா பார்க்கும்போது இந்த இடத்த அடிபடாம இருக்கிறதுக்கு பாதுகாப்புக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து திலகம் விடுறாங்க. ஏன்னா இந்த இடத்த வந்து ஆர்டிஸ்ட் தெரியும், இந்த இடத்துக்கு தெரியும். மற்ற பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறுப்புகளுடைய உள் பகுதிகளில் தான் தெரியும், வெளியே இருக்காது. வெளி பகுதியில் இருக்காது, உள்ளதான். அதுதான் டீப் லொகேஷன். புரியுங்களா? உறுப்புகள் ஆர்கன்ஸ்னுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடியதான் வந்து ஆர்டரிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் இன் லொகேஷன், வெளிப்புறத்துல இருக்கு. இப்போ கையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நரம்புகள் தெரியும், வெயின் தெரியும். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப சிவப்பா இருக்குன்னா பாத்தீங்கன்னா அப்படியே கிரீன் கலர்ல தெரியும். வெயின் வந்து இப்போ வயசானவங்க அப்படியே தெரியும், பாத்தீங்கன்னா தெரியும், வெயின் தெரியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் இன் லொகேஷன், மேல் பகுதியிலே தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா blood flow with high pressure. இது வந்து blood இப்போ ஆர்டரிஸ்ல வந்து blood எப்படி சார் போகும்? ஃபாஸ்டா, ரொம்ப பிரஷர் வந்து அதிகமா இருக்கும். இப்போ இதுதான் வெயின்னா சாரி ஆர்டரிஸ்னா ஆர்டரிஸ் ஃபுல்லாவே என்ன செய்யும்? blood வந்து பிரஷரா போயிட்டே பிரஷர் குறையாது. சரிங்களா? அந்த வெசல்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா blood வந்து
ஃபுல்லா போயிட்டே இருக்கும் பிரஷர் அதான் the blood flow with a high pressure ஆர்பிஎஸ்ல வந்து ஹை பிரஷர் இல்ல மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அதே ஆப்போசிட் the blood flow with a low pressure அதனால தான் இங்க வெயின் பாத்தீங்கன்னா நம்ம டச் பண்ணோம்னா அது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் இப்போ இந்த இடத்தை நம்ம டச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா என்ன இப்போ இந்த இடத்த வெயின் தெரியுது இந்த இடத்த டச் பண்ணோம்னா அது அப்படியே என்ன ஆகும் ஃப்ளெக்சிபிள் ஆகும் அந்த இடத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரி தெரியும் ஓகேங்களா ஏன்னா பிளட் வந்து என்னவா இருக்கு லோ ப்ரெஷராக இருக்கு ஓகேங்களா அதுதான் the blood flow with a low pressure ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா the wall of the heart is strong அதான் அந்த ஹார்ட்பீட்னுடைய வால் வந்து எப்படி சார் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே சமயத்துல திக்னஸா இருக்கும் அதே சமயத்துல எலாஸ்டிக்கா இருக்கும் எக்ஸ்பாண்டிங் ஆகும் எவ்வளவு தூரம்னாலும் கொஞ்சம் இப்ப ரப்பர் மாதிரி என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் ஆகும் அப்படியே இழுத்துக்கிட்டே போகலாம் புரியுதுங்களா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இதுதான் ஆர்பிஎஸ் பிளட் வெசல்ஸ்னா திக்னஸ் அதிகமா இருக்கும் புரியுங்களா இது மாதிரி திக்னஸும் அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஸோ திக்னஸ் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எலாஸ்டிக் ஃப்ளெக்சிபிள் ஆகும் ஓகேங்களா ஸோ வெயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்கும் வால் ஆஃப் த வெயின் இஸ் வீக் அதான் வந்து இது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது வீக்னஸாக இருக்கும் அதே மாதிரி தின்னாக இருக்கும் மெல்லிஸாக இருக்கும் லைட் லேயராக இருக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரி லைட் லேயராக இருக்கும் ஓகேங்களா மெல்லிஸா ஓகேங்களா நான் எலாஸ்டிக் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் தன்மை கிடையாது ஃப்ளெக்சிபிள் ஆகாது ஓகேங்களா அடுத்தது மெயின் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎஸ் வந்து all the ஆர்பிஎஸ் vessels transport the oxygenated blood புரியுங்களா இது வந்து என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் blood வந்து ஹார்ட்ல இருந்து all the body parts வந்து transport பண்ணும் இது வந்து என்ன சார் பண்ணும் the vein all the vein ஓகேங்களா all the vein transport the deoxygenated blood அதாவது carbon dioxide deoxygenated blood to collect the all the body to heart க்கு கொண்டு வரும் ஓகேங்களா அதான் முதல்ல சொல்லிட்டேன் இதுல ஒரே ஒரு ஆர்பிஎஸ் வெசல்ஸ் மட்டும் எக்ஸெப்ட் தி பல்மனரி அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தி பல்மனரி ஆர்பிஎஸ் தி டிரான்ஸ்போர்ட் தி டீஆக்சிஜனேட்டட் பிளட் அதே மாதிரி பல்மனரி வெயின் டிரான்ஸ்போர்ட் தி ஆக்சிஜனேட்டட் பிளட் ஓகேங்களா so very important difference between the arteries and vein ஓகேங்களா so again one time சொல்லலாம் distributing the vessels இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா the collecting the vessels distributing vessels னா என்னன்னா heart to all the body வந்து blood deoxygenated blood transport பண்ணும் collecting the vessels னா deoxygenated blood all the parts ல இருந்து heart க்கு கொண்டு வரும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா arteries அந்த pink கலர்ல இருக்கும் vein வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும் இது வந்து arteries வந்து பாத்தீங்கன்னா டீப் லொகேஷன் உடல் உறுப்புகளுடைய உள் பகுதியில் அமைந்திருக்கும் இது vein வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல இருக்கும் ஓகேங்களா அது சூப்பர்ஃபிஷியல் லொகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா blood pressure வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஹையா இருக்கும் இல்ல வந்து arteriesல வந்து ஹை பிரஷரா இருக்கும் வெயின்ல வந்து லோ பிரஷர் இருக்கும் ஆர்பிஎஸ்னுடைய வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் திக் அண்ட் எலாஸ்டிக் வெயின் வந்து பாத்தீங்கன்னா வால் ஆஃப் த வெயின் இஸ் வீக் அண்ட் thin and non elastic thank you children அடுத்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா heredity ஓகேங்களா heredity-ல வந்து பாத்தீங்கன்னா important questions other questions next classes la irundhu paakalam first adigadi kekkiradhu questions வந்து what are Osaki fragments
அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும் இல்லையா, இதுதான் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இது மாதிரி ரெண்டா பிரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ ரெண்டா பிரியும் போது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து ரெண்டா பிரியுது. அதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன் சொல்லிடுறேன். The Wasaki fragments are short sequencing of the DNA nucleotide. அதாவது Wasaki fragments அப்படின்றது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா short DNA sequencing of the nucleotide. அதாவது DNA ரெண்டா பிரியும் போது இது வந்து lagging strand னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதுல வந்து இப்போ ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்னது, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ரெண்டா இது பிரியும் போது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாண்டும் பிரிஞ்சு ஒரு புதிய ஸ்டாண்டை வந்து உருவாக்கும். அந்த புதிய ஸ்டாண்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன இந்த ஓல்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா நியூ ஸ்ட்ராண்ட், ஓல்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா நியூ ஸ்ட்ராண்ட் வந்து உருவாக்கும். அந்த நியூ ஸ்ட்ராண்ட் உருவாக்குறது எப்படி செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன நியூக்ளியோடைட வந்து உருவாக்கும். ஸோ திஸ் இஸ் இந்த சின்ன ஷார்ட் நியூக்ளியோடைடு தான் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா Wasaki fragments னு சொல்றோம். இந்த ஸ்மால் டிஎன்ஏ நியூக்ளியோடைடு ஷார்ட் நியூக்ளியோடைடு தான் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா Wasaki Wasaki fragments னு சொல்றோம். Wasaki fragments. ஓகேங்களா. சின்ன இந்த நியூக்ளியோடைடு தான் வந்து என்ன சார் சின்ன அதான் வந்து ஓல்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் த நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். அதான் வந்து பழைய டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து என்ன செய்யணும், புதிய டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து உருவாக்கணும். அது உருவாக்கும் போது நியூக்ளியோடைடு வந்து சின்னதா உருவாக்கும். ஃபர்ஸ்ட் எதுமே கண்டினியூவா உருவாக்குறது சின்ன சின்ன பிட்டா உருவாக்கும். அந்த பிட்டா உருவாக்குற அந்த பிட்டுக்கு பேர் தான் ஸ்மால் நியூக்ளியோடைடுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா Wasaki fragments னு சொல்றோம். புரியுங்களா. which are synthesized here discontinuously. அதான் நான் சொன்னேன் இல்லையா, கண்டினியூவா சிந்தசைஸ் ஆகும். பிட்டா டிஸ்கண்டினியூலி பிட்டா சிந்தசைஸ் ஆகும். and lateral அதுக்கப்புறம் என்ன சார் செய்யும், இந்த டிஸ்கண்டினியூவா இருக்க இந்த நியூக்ளியோடைடு வந்து டிஎன்ஏ லிகேஸ் மூலமா இப்போ டிஎன்ஏ லிகேஸ் என்சைம் மூலமா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஜாயிண்டிங் ஆகும். ஸோ ஜாயிண்ட் ஆகும். டிஎன்ஏ லிகேஸ் மூலமா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் என்சைம் மூலமா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஜாயிண்டட் ஆகும். லிகேஸ் டிஎன்ஏ லிகேஸ் என்சைம் மூலமா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஜாயிண்ட் ஆகும். அதான் சொல்றாங்க. Discontinuity and later linked together by the enzyme. அதை இணைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா DNA ligase enzyme to create the lagging strand. இப்போ என்ன சார் உருவாக்குன்னா நியூ ஸ்ட்ராண்ட் வந்து உருவாக்கும். இந்த நியூ ஸ்ட்ராண்டுக்கு பேர் தான் lagging strand னு சொல்றோம். புரியுங்களா. இந்த நியூ ஸ்ட்ராண்டுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா lagging strand. ஓகேங்களா. லாகிங் ஸ்ட்ராண்ட் இதுக்கு பேர் தான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். புரியுங்களா. டிஎன்ஏ இரட்டைப்படைதல். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ இரட்டைப்படைதல்னா டிஎன்ஏ இரட்டைப்படைதல். ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த Wasaki fragments? The Wasaki fragments are short sequencing of the DNA nucleotide. புரியுங்களா.
அதான் வந்து சிறிய நியூக்ளியோடைடை கொண்டது தான் வந்து ஒசாக்கி ப்ராப்ளம்ஸ் which are the synthesized பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா which are synthesized discontinuously அது வந்து பிட்டு பிட்டா தான் synthesize ஆகும் உருவாக்கப்படுகிறது and lateral அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த lateral linked together by the enzyme DNA ligase மூலமா அது என்ன செய்யப்படுதுன்னா இணைக்கப்படுகிறது இணைத்து அது என்ன ஸ்ட்ராண்டா உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா lagging strand உருவாக்குது lagging strand means new DNA strand உருவாகுது so இதுக்கு பேர் தான் DNA replications so very important 2 more questions thank you children